ஸோ அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நம்ம காதில் வந்து ஒரு சவுண்ட் இன்டேக் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130 டெசிபிள்ஸ் அளவுக்கு தான் வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து காதில் வந்து பெயின் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூப்பரான ஃபேக்ட் தொடர்ந்து அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கான தினப்பலனை சொல்கிறதுக்காக யதார்த்த ஜோதிடர் செல்வி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 10ஆம் தேதி 2வது மாதம் 2017ஆம் ஆண்டு தை மாதம் 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. பௌர்ணமியான தை பௌர்ணமி என்று அருகிலுள்ள சிவாலயங்கள் அம்மனுக்கு சென்று அபிஷேகத்தில் கலந்து கொள்வது சிறப்பும் சீரும் குடும்பத்திற்கு ஏற்படும். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வெளிவட்டாரத்தில் தொழில் அமைப்பில் அதிகமான அலைச்சல்கள் காணப்படுவதனால் அந்த அலைச்சலுக்கு உங்களை ஆரம்பத்திலிருந்து தயார்படுத்தி கொள்ளுங்கள். சூரிய உதயத்துக்கு முன்பாக இன்று அன்றாட பணிகளை ஆரம்பிப்பவர்களுக்கு ஒரு குறைபாடும் ஏற்படாது. சோம்பலால் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும். புது அறிமுகத்தில் சிறிது கவனம். ஃபோன்களில் பேசுகின்ற சமயத்தில் கூட கோபதாபத்தில் இல்லாமல் பிடிக்காத சமயத்தில் அதை கட் பண்ணி வைத்து விடுவதே நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பலவிதமான சந்தோஷமான அமைப்பு. எடுத்த காரியத்தில் ஜெயம். புது முயற்சிகள் வெற்றிகள். பலரால் பாராட்டப்படும். பயணங்கள் எல்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்படுவதனால் உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக குறைகிறது. உங்களுடைய புது முயற்சிகள் பலரால் பாராட்டப்படுவதுடன் எந்தவித பயணங்களும் அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை. சிறு சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். தென் தடுவிய வார்த்தை உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய அமைப்பு. குறிப்பாக உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் சிறிதாக உங்களுடைய நியாயத்தை சொன்னாலும் அதை வேறு மாதிரி பார்த்து பெரும் பிரச்சனையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். எனவே எல்லா விஷயத்திலும் இன்முகத்துடன் பேசுவது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு பல விதத்தில் சங்கடமான அமைப்பு காணப்படுகிறது. கோபதாபத்தினால் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படுகிறது. வெளிவட்டாரமாக இருந்தாலும் குடும்பத்தமாக இருந்தாலும் உணர்ச்சி வசப்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இன்று மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். தேகாரக்கத்தில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள் சிறிது கவனம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனம். உடைமைகள் விஷயத்தில் அதிக பாதுகாப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படுகிறது. தேவையில்லாத கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் ஆவேசப்படாதீர்கள். வழக்கு போன்ற விஷயத்தில் தனிப்பட்ட முறையில் உங்கள் கவனம் தேவை. அரசு விரோத காரியங்களில் ஈடுபடுவர்கள் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் உத்தியோகம் வெளிவட்டாரம் தடைப்பட்டிருந்த அமைப்புகள் நிவர்த்திகள் புது முதலீடுகளுக்கு உண்டான நல்ல செய்தி கிடைக்கப்பெறும். குடும்பத்தாருடன் கலந்தாலோசியுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ஏற்றம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தைரியம் தன்னம்பிக்கை. உத்தியோகத்தில் முன்மை. படிப்படியாக நல்ல விஷயங்கள் காணப்படும். கடல் கடந்து நல்ல விஷயங்கள். சுபகாரிய தடைகள் நிவர்த்தி. திடீர் அதிர்ஷ்டத்தால் திடீரென்று திருமண பிராப்தங்கள் கைகூடுவதை கண்கூடாக பார்க்கலாம். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவதற்குண்டான முயற்சியும் வெற்றிகள் ஏற்படும். தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக கடல் கடந்து பிரிந்தவர்கள் கூட மீண்டும் ஒன்று சேருவதற்குண்டான பிராப்தங்கள். புது அமைப்புகள் ஏற்றங்கள். புது உத்தியோகம் மாற்றங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலம் அனுகூலங்கள். எடுத்த காரிய ஜெயம். படிப்படியாக வியாபாரத்தில் இருந்தவர்கள் நல்ல முன்னேற்றமான செய்தி. அதே சமயம் தேகாரோக்கியத்தில் மட்டும் மிக கவனம். எதிரிகள் பலம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால் சிறிது வாக்குவாதங்கள் கூட மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். வண்டி வாகனத்தில் ஏதேனும் பழுதுகள் இருந்தால் மாற்றிக்கொள்வது. புது வண்டி வாகனத்துக்கு முயற்சிகள் இருந்தால் அதை உடனடியாக செய்து கொள்வது யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
பெற்றோர் பெரியோர் இரத்த பந்த உறவுகளுடைய தேக ஆரோக்கியத்துக்கு மட்டும் மிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை தரும். ஏற்கனவே மருத்துவத்தில் இருப்பவர்கள், மருந்து அமைப்பில் இருப்பவர்கள் மிக மிக கவனம். மற்றபடி வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு, புது முயற்சிகள், கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் அனுகூலங்கள் காணப்படுகிறது. எந்தவித பயணமும் உங்களுக்கு லாபத்தையும் அனுகூலத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய பயணங்கள் என்பதனால் தைரியமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் காணப்படுவதை மட்டும் கவனத்தில் கொள்க. மற்றபடி எல்லா விஷயத்திலும் தனித்தடவை வார்த்தை. உணர்ச்சி வசப்படாதீர்கள். காது, மூக்கு, தொண்டை, சளி தொந்தரவு, ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள் சிறிது கவனமாக காணப்படும். மனக்குழப்பங்கள் உள்ள தனுசு ராசிக்காரர்கள் அதற்குண்டான பிராணாயம், மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிக்கு முக்கியத்துவம். சிவனை சரணாகதி அடைவது பல விதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றம். சிவஸ்துதியை கேட்பது பாதுகாப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள், வெளிவட்டாரத்தில் மிக தொழில் அமைப்பு, மற்ற விஷயங்களெல்லாம் ஒரு நிதானம். குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு காணப்படுகிறது. துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் சிலருக்கு மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். அவர்களுடன் அன்புடன் அரவணைத்து கொண்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். அந்நியர் தலையீடு குடும்பத்தில் கூடவே கூடாது. பிறர் விஷயத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். யாரிடத்திலும் தாபிமுகமோ பச்சாதாபமோ தேடுவது உங்களுக்கு பெரும் பிரச்சனையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், புது பொறுப்புகள், அரசமைப்பில் மிகப்பெரிய ஏற்றங்கள், சங்கடங்கள் நிவர்த்தி, புதியதாக அமைப்புகள், நின்ற வீடுகள் கட்டுவதற்குண்டான பிராப்தங்கள், நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தி, புதிதாக தொழில் தொடங்குவதற்குண்டான ஏற்றங்கள், நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவது, அரசாங்க கௌரவம் ஏற்படுவது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைப்பது போன்ற விஷயங்கள் யோகமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் மிக மிக கவனம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கு உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். உலகமே வேந்து பார்க்கக்கூடிய அதிரடியான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவதற்குண்டான தைரியம், தன்னம்பிக்கை ஒன்று கூடக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். தேக ஆரோக்கியத்திலும் சோம்பலிலும் வண்டி வாகனத்தில் மட்டும் கவனம். வெளிவட்டாரம், மற்ற தொழில் அமைப்பு யோகமே. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி. ஸோ ஓகே வாஸ் இன்னைக்கும் இயரில் இருக்க நிறைய ஃபேக்ட்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நாளைக்கும் இந்த டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்டில் தென் இஸ் திவ்யா சைனிங் ஆஃப் வித் என்டர் டீம் ஆஃப் 19 காலை. பாய். Thank you.